ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 17 பேரின் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 27 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 26 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது அமைதியை கருத்தில் கொண்டு 26 பேரும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டதற்கும் குண்டர் சட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கும் இடையேயான கால இடைவெளியை கருத்தில் கொண்டு குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. குண்டர் சட்டத்தில் கைது செய்த தகவலை தெரிவித்தால் குற்றவாளிகளுக்கு ஆவணங்களை தருவது ஆகியவற்றில் ஏற்பட்ட கால தாமதம் குறித்து நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். இதையடுத்து 17 பேரின் குண்டர் சட்ட உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 17 பேரின் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 27 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 26 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது அமைதியை கருத்தில் கொண்டு 26 பேரும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டதற்கும் குண்டர் சட்டம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கும் இடையேயான கால இடைவெளியை கருத்தில் கொண்டு குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. குண்டர் சட்டத்தில் கைது செய்த தகவலை தெரிவித்தால் குற்றவாளிகளுக்கு ஆவணங்களை தருவதில் ஆகியவற்றில் ஏற்பட்ட கால தாமதம் குறித்து நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். இதையடுத்து 17 பேரின் குண்டர் சட்டத்தை உத்தரவு ரத்து செய்து நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். அண்மை செய்தி. மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 17 பேரின் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 27 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 26 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது அமைதியை கருத்தில் கொண்டு 26 பேரும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டதற்கும் குண்டர் சட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கும் இடையேயான கால இடைவெளியை கருத்தில் கொண்டு குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. குண்டர் சட்டத்தில் கைது செய்த தகவலை தெரிவித்தால் குற்றவாளிகளுக்கு ஆவணங்களை தருவதில் ஆகியவற்றில் ஏற்பட்ட கால தாமதம் குறித்து நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். இதையடுத்து 17 பேரின் குண்டர் சட்ட உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர்.